ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க பாடகி, நடிகை மற்றும் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செலீனா கோமஸ். இவரை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 415 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்னி சேனலின் விசார்ட்ஸ் ஆஃப் வேவர்லி பிளேஸ் தொடரில் அலெக்ஸ் ருசோவாக நடித்ததன் மூலம் உலகளவில் பிரபலமானார்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங் பிரேக்கர்ஸ், த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கேரிங் போன்ற படங்களில் நடித்திருக்காரு. தற்போது ஒன்லி மர்டர்ஸ் இன் த பில்டிங் என்ற தொடரில் நடித்து பாராட்டு பெற்று வருகிறார் அப்படின்கலாம். தனது இசைக்குழுவான செலீனா கோமஸ் அண்ட் த சீன் உடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. கம் அண்ட் கெட் இட், குட் ஃபார் யூ, லூஸ் யூ டு லவ் மீ போன்ற இவருடைய மிகச்சிறந்த பாடல்களாக கருதப்படுகின்றன. இவர் ரேர் பியூட்டி என்ற அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அப்படிங்களா. இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை மனநல விழிப்புணர்வுக்காக செலவிடுகிறார். இன்ஸ்டாகிராமில் உலகிலேயே அதிக பின்தொடர்பாளர்களை கொண்ட பெண்களில் இவரும் ஒருவர். இவர் தனது உடல்நிலை மற்றும் மனநிலை போராட்டங்களை பற்றி வெளிப்படையாக பேசி பலருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது $1 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை கொண்ட உலகத்திலேயே புகழ்பெற்ற கலைஞர்களில் ஒருவராக இவர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருடைய ஜாதக அமைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவருடைய ஜாதகத்தில் கன்னி லக்னம் காட்டப்பட்டிருக்கு. கன்னி லக்னத்தின் அதிபதி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அது கடகராசியில் அமர்ந்திருக்காங்க. கடகராசி அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த யோக பலத்தை ஜாதகத்தில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கும் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி அப்படிங்கிறது தான் புதன். அவர் தான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் மிகச்சிறந்த அமைவாக அமைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே இவருடைய சுய முயற்சியால் பெரும் புகழும் செல்வமும் ஈட்டுவதை இந்த அமைவு குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவரது புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பு திறனை இது மேம்படுத்துகிறது இந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். உலகளாவிய வெற்றியையும் கலை மற்றும் வணிகத்துறையில் ஒரு நிலையான இடத்தையும் அவருக்கு வழங்கும் சொல்லலாம். அவர் ரேர் பியூட்டி அப்படிங்கிற அந்த அழகு சாதன பொருட்களை விற்று உலகத்திலே வணிகத்தில் மிகப்பெரிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமான விஷயம். சுக்கிரனுடன் இணைஞ்சு அமர்ந்திருப்பது தான் முக்கியமான விஷயம். லக்னாதிபதி அது அழகு கலை அப்படிங்கிறத குறிக்கிறது தான் சுக்கிரன். அவரோட சேர்ந்து தான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மிகப்பெரிய செல்வம் அவர் கிடைப்பதற்கான காரணம் அவருடைய கலைத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதி தான் சுக்கிரன். இவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 2ஆம் இடம் தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் இரண்டிற்குமே அதிபதி சுக்கிரன் தான். அவர் 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு வலுவான நிதிநிலையை அவங்களுக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் மூலம் மிகப்பெரிய செல்வத்தையும் வசதியான வாழ்க்கையும் தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தின் அதிபதி. இது மிகப்பெரிய யோகம்னு சொல்லலாம். இவருக்கு புகழையும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வெற்றிகளையும் கலைத்துறையின் உலகளாவிய அங்கீகாரத்தையும் பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் எப்போதுமே கலைத்திறனுக்கு ரொம்ப முக்கியமான கிரகமாக அமைகிறாரு. அவர் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக அமைந்து அவரும் குறிப்பாக 11ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பது இவரை உலகத்தில் பில்லியனராக உயர்ந்ததற்கு முக்கியமான ஜாதக காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய். அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது பராக்கிரம யோகம் அப்படின்னு சொல்லலாம். தனது விடாமுயற்சியால் வெளிநாடுகளில் புகழை தேடித்தரும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் அவர் காட்டும் தீவிர உழைப்பை இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சில சமயங்களில் தந்தை வழி உறவில் சிக்கல்களையோ அல்லது வாழ்க்கையில் திடீர் ஏற்ற இறக்கங்களையோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும்
அதிபதி வலுவாக இருப்பதால் எத்தகைய போராட்டங்களையும் கடந்து மீண்டு வரும் மன வலிமையை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன், அதாவது லக்னத்துக்கு 11ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். சந்திரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அனுகூலத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் மனதிற்கு அதிபதி அப்படிங்கிறது அவர் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது அவ்வப்போது மன அழுத்தத்தையும் உணர்ச்சி போராட்டங்களையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனாலும் லக்னாதிபதி புதன் வலுவாக இருப்பதால் புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் வென்று விடுவார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதே மனநல போராட்டங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ரேர் இம்பேக்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது பேர். அது வழியாகவே மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி மக்களுக்கு சேவை செய்கிறார். அப்படிங்கும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு, தனுசு மற்றும் மீனத்தின் அதிபதி குரு ஆவார். இவர் 12ஆம் இடத்துல சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று அல்லது வெளிநாட்டில் வசித்து அங்கேயே சொத்துக்கள் வாங்குவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி திருமண வாழ்விலையும் இது ஒரு சிக்கலை காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் அதிபதியான குரு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது திருமண வாழ்க்கையில் சில சவால்களை அல்லது காலதாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் அல்லது வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர் வாழ்க்கை துணையாக வர வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் குரு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் பார்வையால் 8ஆம் வீட்டை பார்ப்பதும், அந்த இடத்துல 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிறது முன்னாலேயே சொன்னோம். அதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சொத்து சேர்க்கையும் வாகன யோகமும் கிடைக்கும், தடையின்றி கிடைக்கும். 8ஆம் வீட்டில் உள்ள சந்திரனை பார்ப்பதால் மன அழுத்தங்கள் குறைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக, ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் தான் மன அழுத்தம் ஏற்படும் சொன்னோம். ஆனால் அது குருவின் பார்வையால் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 5ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதியான சனீஸ்வரன் ஜாதகத்தில் 5ஆம் வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். இது ஒரு மிகச்சிறப்பான அமைவு. 5ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது மிகச்சிறப்பான அமைவு. இதன் வாயிலாக அவருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னி லக்னம் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரன் நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். 5 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது ஜாதகர் மிக சிறந்த அறிவாளியாகவும் நுணுக்கமான அறிவுத்திறன் கொண்டவராகவும் இருப்பார். முன்னோர்களின் ஆசியும் அருளும் சிறப்பாக கிடைக்கும். கலை, இலக்கியம் அல்லது எழுத்துத்துறையில் நல்ல ஈடுபாடு இருக்கும். அதான் மிகச்சிறந்த ஒரு பாடகியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது புத்திர பாக்கியத்தில் சில தடைகளை ஏற்படுத்தும், தாமதங்களை ஏற்படுத்தும் சொல்லலாம். பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அது வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டில் குரு இருப்பதனால இவர் தர்ம காரியங்களில் ஈடுபட வைக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஃபண்டை உருவாக்கி அந்த ஃபண்டின் வாயிலாக ட்ரஸ்ட்டை உருவாக்கி அது வழியாக உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் ராகு அமைஞ்சிருக்கிறது, அதுவும் தனுசு வீட்டில் ராகு அமைஞ்சிருக்காரு. நவீனமான பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பாணி வாழ்க்கை முறையை அவர் அதிகமாக விரும்புவார் அப்படின்னு சொல்லலாம். தாயிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஜாதக அமைவு. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.